ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த விஸ்வரூப தரிசன யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். அவை பற்றிய வர்ணனைகளும் விஸ்வரூபத்தை பற்றியதும் அதை துதிப்பதாகவும் அமைகிறது இந்த அத்தியாயம். அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா, என் மீது அருள் பூண்டு உன்னால் ஆத்ம ஞானம் என்னும் மிக உயர்ந்ததும் மறைத்து காப்பாற்றத்தக்கதுமான எந்த உபதேசம் கூறப்பட்டதோ அதனால் என்னுடைய மயக்கம் தீர்ந்து போயிற்று. நான் உங்களிடமிருந்து உயிர்களின் தோற்றத்தையும் அழிவையும் பற்றி விரிவாக கேட்டேன். அவ்வாறே அழிவற்ற பெருமைகளையும் கேட்டேன். மனிதர்களில் உயர்ந்தவனே, நீ உன்னை பற்றி எவ்வாறு கூறினாயோ அவ்வாறே உன்னுடைய ஈஸ்வர ரூபத்தை நான் காண விரும்புகிறேன். என்னால் அதை பார்க்க முடியும் என்று நீ கருதுவாயானால், யோகேஸ்வரா, நீ உன்னுடைய அழிவற்ற ஆத்மாவை எனக்கு காட்டுக என்று கூறினான் அர்ஜுனன். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், பார்த்தா, பல வகைப்பட்டதும் பல நிறங்களையும் பல வடிவங்களையும் கொண்டதுமான எனது தெய்வீக உருவங்களை 100 100ஆகவும் 1000 1000ஆகவும் காட்டியருள்கிறேன். கண்குளிர காண்பாயாக. 12 ஆதித்யர்களையும் 8 வசுக்களையும் 11 ருத்ரர்களையும் 2 அஸ்வினிகளையும் 49 மருத்துகளையும் முன்பு நீ காணாத அதிசயங்கள் பலவற்றையும் பார். துயரத்தை வென்றவனே, எனது உடலில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற உலகம் முழுவதையும் மேலும் நீ பார்க்க விரும்பும் அனைத்தையும் முழுமையாகப் பார். ஆனால் இயற்கையான உன்னுடைய கண்களால் என்னை பார்க்க இயலாது. உனக்கு ஞானக்கண்ணை கொடுக்கிறேன். என்னுடைய ஈஸ்வர யோகத்தை பார். இப்பொழுது பகவான் எடுத்த விஸ்வரூபத்தை பற்றி அரண்மனையில் திருதராஷ்டிர மன்னனிடம் அமைச்சன் சஞ்சயன் சொல்கிறான். மன்னவா, யோகங்களுக்கெல்லாம் பெருந்தலைவனான கிருஷ்ணர் இப்படி சொல்லி அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை, நெடிய பரந்த தோற்றத்தை காட்டினார். எத்தனை திருமுகம், எத்தனை விழிகள், எத்தனை காட்சிகள், எத்தனை வகைகள், எத்தனை கலன்கள், எத்தனை மாலைகள், எத்தனை ஆடைகள். அவை மட்டுமா? நறுமண சந்தனம், அதிசய பிறப்பிடம், ஆனந்த இருப்பிடம், ஒளிமிக்க வடிவம். ஆம், காலத்தை கடந்ததும் 10 திசைகளிலும் முகங்களை உடையதுமான தன்னுடைய வடிவத்தை கிருஷ்ணர் காட்டினார். ஒரே நேரத்தில் உயர்ந்த வானத்தில் 1000 சூரியர்கள் அணிவகுத்து கிளம்பினால் ஒருவேளை அந்த ஒளி கிருஷ்ணருடைய ஒளிக்கு சமமாகலாம். அந்த ஈஸ்வர வடிவத்துள் உலகங்கள் யாவும் ஒன்று கூடியிருந்ததை அர்ஜுனன் பார்த்தான். உடனே அர்ஜுனன் திகைத்து வியந்து மெய் சிலிர்த்து பகவானை தலை வணங்கி கைகூப்பி பேசினான். ஓ கிருஷ்ணா, தேவர்கள் அனைவரையும், உயிரினங்களின் பல்வேறு கூட்டங்கள் அனைத்தையும், தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மனையும், முனிவர்கள் அனைவரையும், தெய்வீக பாம்புகளையும் நான் உன்னில் காண்கிறேன். எல்லையற்ற வடிவங்களை கொண்டவனே கிருஷ்ணா, அநேக கைகள், வயிறுகள், முகங்கள், கண்கள், அநேக ரூபங்களுடைய உமது வடிவத்தை எங்கும் காண்கிறேன். ஆனால் உமது அடியையோ முடியையோ இடையையோ காண முடியவில்லை. கிரீடம் தரித்தவராய், கதையை தாங்கியவராய், சக்கரம் ஏந்தியவராய், எங்கும் வியாபித்திருக்கும் ஒளிப்பிழம்பாய், காண்பதற்கு அரியவராய், கொளுத்துகின்ற தீயும் சூரியனும் போன்றவராய், அளவிட முடியாதவராய் தோன்றும் உம்மை நான் எங்கும் காண்கிறேன். அழிவற்றவனாகவும் இந்த அண்டத்தின் பரம்பொருளாகவும் நீயே இருக்கிறாய். சிதைவில்லாதவனாகவும் நித்தியமான அறத்தின் காவலனாகவும் நீயே இருக்கிறாய். நித்தியமான சனாதன புருஷனாக நான் உன்னை காண்கிறேன். ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லாதவனாகவும், வரம்பில்லாத வீரனாகவும், ஞாயிறும் திங்களும் கண்களாகவும், கொழுந்துவிட்டு எரியும் தீ போன்ற வாயுடன் கூடியவனாகவும், தம்முடைய வெப்பத்தினால் இந்த உலகத்தையே எரிப்பவனாகவும் காண்கிறேன். மகாத்மாவே, வானத்துக்கும் பூமிக்கும் இந்த இடைவெளியும் எல்லா திசைகளும் உன் ஒருவனாலேயே நிறைந்திருக்கிறது. இந்த உனது அற்புதமான பயங்கர வடிவத்தைக் கண்டு உலகங்களும் நடுங்குகின்றன. வானவர் கூட்டமெல்லாம் நின்னுள்ளே புகுகின்றது. சிலர் அச்சமெய்தி நின்னை கைகூப்பி புகழ்கின்றார்கள். மகரிஷிகளும் சித்தர்களும் மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி உன்னை புகழ்கின்றார்கள்.
ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், சித்தர்கள், விஸ்வர்கள், அஸ்வினிகள், மருத்துகள், உஷ்மபர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சாத்தியர்கள் இவர்களெல்லாம் உன்னை கண்டு வியக்கின்றனர். பல முகங்கள், பல கண்கள், பல கைகள், பல தொடைகள், பல பாதங்கள், பல வயிறுகள், பயங்கரமான வளைந்த பற்களை உடைய உமது பேருருவை கண்டு அண்டங்கள் யாவும் நடுங்குகின்றன. நானும் நடுங்குகிறேன். வானத்தையே தொட்டுக்கொண்டு சுடர்மிகும் ஒளியுடனும் பல வண்ணங்களுடனும் விரிந்து திறந்திருக்கும் வாயுடனும் சுடர்மிகும் பெரிய கண்களுடனும் இருக்கும் உன்னை கண்டு அச்சத்தால் நடுங்கும் எனது உள் ஆன்மாவுடன் என்னால் துணிவுடனும் மன அமைதியுடனும் இனியும் இருக்க முடியாது. யுக முடிவில் அனைத்தையும் எரிக்கும் நெருப்பைப் போல பயங்கரமாக இருக்கும் உனது வாய்களைக் கண்டு எனக்கு தைரியமும் மன அமைதியும் ஏற்படவில்லை. இந்த திருதராஷ்டிரரின் மக்கள் எல்லோரும் மற்ற அரச கூட்டத்தார்களுடன் உன்னுள்ளே புகுகின்றனர். பீஷ்மனும் துரோணரும் அவ்விதமே இந்த கர்ணனும் நம்மை சார்ந்த முக்கிய போர் வீரர்களும் கூட. உன்னுடைய கொடிய பற்களை உடைய பயங்கரமான வாய்களில் விரைவாக வீழ்கின்றனர். சிலர் உன் பல் இடுக்குகளில் அகப்பட்டு பொடிப்பட்ட தலையினராக காணப்படுகின்றனர். பல நீரூற்றுகள், ஆறுகள் பல்வேறு வழிகளில் கடலை நோக்கி விரைவாக பாய்வதைப் போல மனித உலகத்தின் இந்த வீரர்களும் அனைத்து புறங்களிலும் சுடர்விட்டெறியும் உனது வாய்களுக்குள் புகுகின்றனர். விளக்குப் பூச்சிகள் மிகவும் விரைவுடன் எரிகின்ற விளக்கில் அழிவதற்காக எவ்வாறு புகுகின்றனவோ அவ்விதமே உலகங்களும் அழிவதற்காக மிகவும் விரைவுடன் உன் வாய்களில் புகுகின்றன. அனைத்து புறங்களில் இருந்தும் வந்த இந்த மனிதர்களை விழுங்கிவிட்டு உனது சுடர்மிகும் வாய்களால் அவர்களை நக்குகிறாய். உன் உக்கிரமான சுடர்கள் வையம் முழுவதையும் வெப்பத்தினால் நிரப்பி சுடுகின்றன. இத்தகு உக்கிர வடிவம் கொண்ட நீ யார் என்று எனக்கு சொல்வாயாக. ஓ கிருஷ்ணா, நான் உன்னை வணங்குகிறேன். எனக்கு அருள் புரிவாயாக. மிக பழமையானவனான உன்னை நான் அறிய விரும்புகிறேன். உனது இயக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினான் அர்ஜுனன். அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், உலகத்தை அழிக்கும் காலன் நான். இந்த என் தொடக்கம் உலகத்தை அழிப்பதற்காக தொடங்கப்பட்டதே. இதோ இந்த குருஷேத்திரத்தில் நிற்கும் எதிரிகள் நீ போர் செய்யாவிட்டாலும் காண்டீபத்தையே நீ கை நழுவ விட்டாலும் அழியத்தான் போகிறார்கள். ஆகவே அர்ஜுனா, எழுந்து நில். எதிரிகளை வென்று சிதறாத புகழ் பெறு. மட்டிலா செல்வங்கள் கொட்டி கிடக்கும் இணையிலா தேசத்தை இன்பமாக அனுபவி. இந்த எதிரிகளை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன். இப்போது என் வெளி செயலுக்கு நீ ஒரு கருவி, அவ்வளவுதான். துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் அவர்களது படை வீரர்கள் அனைவரையும் ஏற்கனவே நான் கொன்றாகிவிட்டது. அவர்களுடைய உடல்கள் கீழே விழுவதற்காக உன் கணையை விடு, கவலையை விடு, போர்த்தொடு, வெற்றி பெறு என்று கூறினார் கிருஷ்ணர். இப்போது சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொல்கிறான். கேசவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் கரம் கூப்பி உடல் நடுங்கி ஒருமுறை வணங்கி எழுந்து மீண்டும் நடுக்கத்தோடு வணங்கி தழுதழுத்த குரலில் கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான். கிருஷ்ணா, இந்த அண்டமே மகிழ்வதும் உனது புகழை சொல்லி மயங்குவதும் அச்சத்தால் ராட்சசர்கள் அனைத்து புறங்களிலும் ஓடுவதும் சித்தர்கள் உன்னை வணங்குவதும் பொருத்தமானதே. மகாத்மாவே, அந்தமில்லாதவரே, தேவர்களுக்கெல்லாம் ஈசரே, உலகிற்கு இருப்பிடமானவரே, பிரம்மாவுக்கும் மேலானவரே, உம்மை ஏன் உலகத்தோர் வணங்க மாட்டார்கள்? அண்டத்தின் புகலிடமே, அழிவற்றவன் நீயே, இருப்பும் இல்லாமையும் நீயே, அவற்றை கடந்த பிரம்மமும் நீயே, புராண புருஷனும் ஆதிதேவனும் நீயே, இந்த அண்டத்தின் தலைமை புகலிடம் நீயே, அறிபவன் நீயே, அறியப்பட வேண்டிய பொருள் நீயே, பரமபதம் நீயே, எல்லையற்ற வடிவம் கொண்டவனே கிருஷ்ணா. உன்னால் இந்த அண்டமே படர்ந்தூடுருவப்பட்டுள்ளது. வாயு, யமன், அக்னி, வருணன், சந்திரன், பிரஜாபதி, பிரம்மன் ஆகியோர் நீயே. உன்னை 1000 முறை வணங்குகிறேன். மீண்டும் மீண்டும் உன்னை வணங்குகிறேன். முன்னாலும் பின்னாலும் உன்னை வணங்குகிறேன். ஓ அனைத்து மாணவனே கிருஷ்ணா, அனைத்து புறங்களிலும் என் வணக்கம் உனதாகட்டும். எல்லையில்லா சக்தி, அளவிட முடிய ஆற்றலாகிய அனைத்தும் நீயே. அனைத்தையும் தழுவி நிற்பவன் நீயே. இந்த உனது பெருமையை அறியாமல் உன்னை நண்பனாக கருதி அலட்சியமாக
ஓ கிருஷ்ணா, ஓ யாதவா, ஓ நண்பா என்று தவறுதலாகவோ அன்பாலோ என்னவெல்லாம் சொல்லியிருப்பேனோ. விளையாட்டிலும் படுத்திருக்கும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் உணவருந்தும் போதும் தனிமையிலோ பிறரின் முன்னிலையிலோ மகிழ்ச்சியின் பொருட்டோ உனக்கு என்னென்ன அவமதிப்புகளை செய்தேனோ. அவற்றிற்காக அளவிட முடியாதவனான உன்னிடம் மன்னிப்பை நான் வேண்டுகிறேன். அசைவன மற்றும் அசையாதவனவற்றை கொண்ட இந்த ஆண்டத்தின் தந்தை நீயே. வழிபடத் தகுந்த பெரும் குரு நீயே. உனக்கு நிகராக எவனுமில்லை எனும்போது உன்னைவிட உயர்ந்தவன் எவன் இருக்க முடியும்? நான் தங்கள் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி போற்ற வேண்டிய ஈசனான உமது பேரருளை வேண்டுகிறேன். மகனுக்கு தந்தை போலவும் தோழனுக்கு தோழன் போலவும் காதலிக்கு காதலன் போன்றும் பொறுத்தருளும். இதற்கு முன் காணப்படாத உன்னுடைய வடிவத்தைக் கண்டு மகிழ்ச்சியில் நிறைந்தேன். எனினும் அச்சத்தால் எனது மனம் கலங்குகிறது. ஓ கிருஷ்ணா, எனக்கு உன் வழக்கமான முந்தைய வடிவத்தையே காட்டுவாயாக. கிரீடமும் கதையும் கையில் சக்கரமுமாக அந்த விதமாகவே உன்னை காண விரும்புகிறேன். அகிலமூர்த்தியே, 1000 தோளாய் அதே 4 தோள்களோடு கூடிய வடிவினை எய்துக என்று கூறினான் அர்ஜுனன். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, அகம் குளிர முகம் மலர எனது யோகத்தால் உனக்கு எனது விஸ்வரூபத்தை காட்டினேன். அளவில் மிக்கதும் அகிலம் தழுவியதும் ஆதி மூலமுமான இந்த உருவத்தை உன்னொருவனைத் தவிர வேறு யாரும் இதற்கு முன் கண்டதில்லை. எத்தனை வேதம் கற்றிருந்தாலும் எத்தனை வேள்விகள் நடத்திய போதும் தானம் தருமம் தவம் புரிந்தாலும் உன்னைத் தவிர வேறொரு மனிதன் இந்த உருவத்தை காண முடியாது. எனது கோர உருவத்தை பார்த்து நீ நடுங்க வேண்டாம். பயமில்லாமல் உற்சாகமாக முன்பு இருந்த அதே கிருஷ்ண உருவத்தை இதோ பார். இப்படியாக கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறி அழகு நிறைந்த இளமை பொலிந்த தன்னுடைய பழைய வடிவத்தை அர்ஜுனனுக்கு மீண்டும் காட்டினார். சாந்தம் மிகுந்த தத்துவ வடிவாய் தோன்றிய பகவான் அஞ்சி நடுங்கிய அர்ஜுனனை தேற்றினார். கிருஷ்ணா, உனது மென்மையான மனித வடிவை கண்டு இப்போது எனது மனம் அமைதியுற்று எனது இயல்பான நிலையை அடைந்தேன் என்று கூறினான் அர்ஜுனன். கிருஷ்ணர் அதற்கு, அர்ஜுனா, காண முடியாத என் விஸ்வரூபத்தை நீ கண்டாய். அதை எப்போது காண்போம் என்று தேவர்கள் ஏங்கி நிற்கின்றார்கள். ஆனால் வேதங்களை ஓதுவதன் மூலமோ கடும் தவம் புரிவதன் மூலமோ தானம் செய்வதன் மூலமோ என்னை காண முடியாது. பகைவர்க்கு சரியான பகைவனே. மனத்தை வேறிடம் செலுத்தாமல் என்னிடம் பக்தி செலுத்துவதன் மூலமே என் வடிவத்தை காண முடியும், என்னை அடைய முடியும். எனக்காகவே அனைத்தையும் செய்பவன் எவனோ, என்னையே நோக்கமாக கொள்பவன் எவனோ, பற்றிலிருந்து விடுபட்டவன் எவனோ, அனைத்து உயிரினங்களிடமும் பகைமையின்றி இருப்பவன் எவனோ அவனே என்னிடம் வருகிறான் என்று கூறினார் கிருஷ்ணர். கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்திலுள்ள வஸ்துக்கள் எல்லாம் தன்னுடைய விஸ்வரூப சரீரத்தில் பிரகாசிப்பதையும் தன்னுடைய உபதேச சொல்லால் சோர்வடையாமல் கண்டிட வேண்டும் என்ற ஆர்வமுள்ள வில்லாளனான அர்ஜுனனுக்கு தெய்வீக கண்ணை கொடுத்து இவ்விதம் காண்பதற்கு பக்தியைத் தவிர வேறு உண்டோ என்றும் நல்லவர்களான சாதுக்கள் என்னை இவ்விதம் காண்பார்கள் என்றும் உபதேசித்தார்.